வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சாதம் சிறந்த முறையில் செய்கிறது எப்படின்னு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு டம்ளர் அரிசி வந்து நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்களா, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, ஒரு மூடி தேங்காய். எப்படி செய்யலாம்னு செய்யலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நாம் பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சு ஒரு 2 ஸ்பூனு ஆயில் வந்து தாளிக்க விட்டுக்கிறோம். இப்போ தவா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா சாந்து வந்துருச்சு. இப்போ ஆனியனையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கூட கறி லீஃபு, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஆனியனை ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கோல்டு ப்ரௌன் அளவுக்கு வர்ற அளவுக்கு. அப்புறம் இது நல்லா ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவலை கொட்டேன். தேங்காய் துருவல் கொட்டி ரொம்ப நம்ம வந்து வேக வைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது கூட வந்து சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு போடுறேன். கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்புறம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம், நிறையா போட்ட வேணாம், சரிங்களா? இப்போ இந்த ஹீட்லேயே வேகும், நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சாதத்தை வந்து எடுத்து இதில் கொட்ட வேண்டியது தான். இப்போ சாதத்தை அது கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சாதத்தை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா அப்பள பஜ்ஜியும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கிறேன். குழந்தைங்க சைடிஷ் இல்லாத சாப்பிட மாட்டாங்க, பார்த்திங்களா? சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.